Shri Ram Jai Shri Ram Jai Shri முதல்ல ஜனகனுடைய சபைக்குள்ளே ராமலட்சுமணர்கள் வந்தார்கள். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொன்ன 80 சக்கரங்கள் பூட்டின ஒரு வண்டியில வச்சு பல ஆயிரக்கணக்கான சேவகர்கள் அந்த வில்லை இழுத்துன்னு வருவாளாம். இப்பேற்பட்ட அழகிய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே மேல் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க. வில் இருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாயின்னு ஆழ்வார் பாடினார். முதல்ல ஜனகனுடைய சபைக்குள்ளே ராமலட்சுமணர்கள் வந்தார்கள். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து சொன்ன வத்ச ராம தனு பஷ்ய, குழந்தாய் ராமா அந்த வில்லை போய் பார்த்து விட்டுவான்னு சொன்ன. பெரிய வில்லு, பெரிய 80 சக்கரங்கள் பூட்டின ஒரு வண்டியில வச்சு பல ஆயிரக்கணக்கான சேவகர்கள் அந்த வில்லை இழுத்துன்னு வருவாளாம். அவ்வளவு பெரிய வில்லை வச்சிருந்தா, குழந்தாய் போய் வில்லை பார்த்து விட்டுவான்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். சொன்னா நம்ம வீட்டு குழந்தைய என்ன இருந்தா என்ன பண்ணும்? போய் பார்த்துட்டு திரும்ப வந்து ஆமா வில்லு இருக்குன்னு சொல்லிடும். நான் ராமன் பார்த்துட்டு வான்னு சொன்னால் எடுத்து பாரு அர்த்தம் இல்லையோ. க்ஷத்திரிய குழந்தை கிட்ட வில்லு இருக்குன்னு சொன்னால் அது ஒரு விளையாட்டு பொம்மை. நமக்கு வேணா வில்லு ஒரு பெரிய குரூரமான ஆயுதம்னு தோண்டலாமே தவிர க்ஷத்திரியனுக்கு வில்லு என்பது விளையாட்டுக்கான ஒரு கருவி. இப்ப ராமன் போனார், தனுஷ பார்னு விஸ்வாமித்திரர் சொன்னால் எடுத்து பார்னு தானே அர்த்தம். அப்ப கையில விளையாட்டை எடுத்தாராம். அதை நான் சுத்தலாம்னு பார்த்தார், உடைஞ்சு போச்சு. குழந்தைகள் வில்ல உடைக்கிறதால ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையோ. அதை போல ராமன் தத் பபஞ்ச தனுர் மத்தியேன்னு தெரிவிக்கிறார். வில் இருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்று ஆழ்வாருடைய பாசுரம். சீதை ஆவலா காத்துன்னு இருக்கா, ராமன் வில்ல உடைச்சிருவாரான்னு பார்க்கணும். அதை விட ஜனகனுக்கு ஆவல். ஏன்னா சீதைக்கு ரொம்ப வயசா எடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு ஜனகருக்கு ரொம்ப வருத்தம். நான் என்னுடைய தந்தை சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசாத அப்ளவோயதா என்று சீதை தானே தெரிவிக்கிறார். எனக்கு ரொம்ப வயசா எடுத்துன்னு எங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். பெரிய கடல், சிந்தை கவலை என்கிற கடல். அந்த கடலுக்குள்ள எங்க அப்பா விழுந்துட்டார், மூழ்கி போய்விட்டார். வெளியில வரத்துக்கு படகு கூட கிடைக்கல. யார் என்ன கல்யாணம் செய்து கொள்வார்கள்னு தெரியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் என்று சீதை சொன்னார். எத்தனை வயசாச்சுன்னு கேட்டால் 6 வயசாச்சுன்னு சொன்னாலும். 6 வயசாயிடுத்து, எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. எல்லாரும் வரா, ஆனா வில்லை யாராலையுமே முறிக்க முடியவில்லை. அதனால கல்யாணம் யாரு பண்ணிப்பாளோன்னு ஜனகனுக்கு ரொம்ப வருத்தம். அப்ப ராமன் வந்தார், தூக்கின உடனே உடைந்து போயிற்று. சரி, பிள்ளைக்கு வீரம் உள்ளது, பலம் உள்ளது. ஒரு இடம் சரி, ஒரு கோடு போட்டுண்டா, இந்த இடம் சரிதான், வீரம் உள்ளது. ஆனா விவேகம் இருக்கா? வீரத்தை மட்டும் வச்சு எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. யாரோடு வந்தாலும் சண்டைக்கே போயிட்டு இருந்தால், அப்படி கோவக்காரனா இருந்தாலும் நன்னா வாழ்க்கை வாழ முடியாதோ இல்லையோ. அப்ப பணிவு உள்ளதா, பண்புகள் உள்ளனவான்னு பார்க்கணும் என்று ஜனகனுக்கு ஆசை. சரி, பெண்ணை கொடுக்கிறேன்னு சொல்லியாச்சு. யார் வில்லை முறிக்கிறாரோ அவருக்கு பெண்ணை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டார். நேர ஜனகன் வந்தார். ராமா ரொம்ப சந்தோஷம், நீதான் வில்லை முறித்தாய், இதோ என் பெண் சீதை திருமணம் செய்து கொள்னு ஜனகர் சொன்னார். ராமன் ஒரு நிமிஷம் நிறுத்தினார். எங்க ஆச்சாரியன் வில்ல பாருன்னு சொன்னார். நான் எடுத்து பார்த்தேன், அது உடஞ்சு போச்சு. அதுக்கு மேல பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் நம்ம ஐயனை கேட்க வேண்டும். தசரதனை கேட்காம என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் தந்தையிடம் பேசிக்கொள்ளுங்கோள்னு ராமன் சொன்னாராம். அதை கேட்ட உடனே ஜனகனுக்கு ஆனந்தம். அப்பவே மனத்துக்கு இனியான். சரி, ஒரு பக்கம் வீரமும் இருக்கு,